டிஜிட்டல் தங்கத்தை வாங்குபவர்களை செபி எச்சரித்துள்ளது. டிஜிட்டல் தங்கம் என்றால் என்ன, செபியின் எச்சரிக்கை என்ன என்பதை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். நம்ம விவரிச்சிடலாமா? செபி இப்போ ரீசெண்டா டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்குலாம் ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லியிருக்காங்க. எஸ், நீங்க டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அது சேஃபா இல்லாட்டி சேஃப் இல்லையான்னு சொல்லி இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபைனான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் டெய்லி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அஸ்வந்த் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஜிட்டல் கோல்டு ஆப்ஸுக்குன்னு ஒரு ரெகுலேட்டரி பாடி இல்ல. அதாவது பேங்க்ஸ் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண ஆர்பிஐ இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண செபி இருக்கு. இந்த மாதிரி டிஜிட்டல் ஆப்ஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் பண்றாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி இல்ல. சோ அது கம்ப்ளீட்டா நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. ப்ரோ, அப்போ டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவே கூடாதான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல. ஃபர்ஸ்ட், டிஜிட்டல் கோல்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க 10K இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த 10K வேல்யூ உள்ள பிசிக்கல் கோல்ட வாங்கி உங்க நேமு கீழே அந்த பர்டிகுலர் ஆப் லாக்கர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்ப மார்க்கெட்ல நிறைய ஆப்ஸ் இருக்கனால இதுல யார் யாரு இத கரெக்டா ஃபாலோ பண்றாங்கன்றது தெரியல. அவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா அந்த ஆப்பை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உண்மையாலே பிசிக்கல் கோல்ட வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களான்றத வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. சோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்றேன்.